எல்லாருக்கும் வணக்கம். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 என 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஆளும் திரிணமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி என்கின்றனர் அம்மாநில அரசியல் பார்வையாளர்கள். மம்தாவின் அரசியலிலும் பாஜகவின் வலுவான எதிர்ப்பிலும் எப்போதோ காங்கிரஸ் மாநிலத்தில் ஓரங்கட்டப்பட்டு விட்டது என்று கூறும் அவர்கள், கடந்த 2024 மக்களவைத் தேர்தலிலேயே காங்கிரஸ் 42 இடங்களில் போட்டியிட்டு ஓரிடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றதை மேற்கு வங்கத்தில் காங்கிரசின் பரிதாப நிலவரத்துக்கு சாட்சியாக சுட்டிக்காட்டுகின்றனர். இப்போதைக்கு அங்கு இடதுசாரிகளின் நிலையும் இதேதான். இந்த அடிப்படையில் பார்க்கையில் மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளுக்கான தேர்தலில் மிக தெளிவான இருமுனை போட்டியே நிலவுகிறது என புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் மேற்கு வங்க தேர்தல் களம் 2026 இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆண்டு மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணமுல் காங்கிரஸ் கூட்டணி புத்ததேவ் பட்டாச்சார்யா தலைமையிலான 34 ஆண்டுகால கம்யூனிஸ்ட் ஆட்சியை வீழ்த்தியது. மேற்கு வங்க அரசியலின் திருப்புமுனை இது என்றாலும் அது மிகையல்ல. நந்திகிராம் சிங்கூர் நிலம் கையகப்படுத்துதல் எதிர்ப்பு போராட்டங்கள் கொடுத்த மைலேஜ் 15 ஆண்டுகளாக திரிணமுல் காங்கிரஸ் வேகத்தடை காணாமல் வேரூன்ற வழிவகுத்து விட்டது. இந்நிலையில் இந்த 2026 தேர்தலில் ஆளும் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியை சுற்றி ஊழல் குற்றச்சாட்டு, ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொல்லப்பட்டது, உட்கட்சி பூசல்களால் என பல பிரச்சனைகள் இருந்தாலும் 4வது முறையாக திருமிகு மம்தா பானர்ஜி அவர்களை முதல்வராக்கி சாதனை படைக்க வைப்பார்களா வாக்காளர்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திரிணமுல் காங்கிரஸ் 215 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதன் வாக்கு சதவீதம் 48.02%. பாஜக 77 இடங்களில் வெற்றி கண்டு 38% வாக்கு சதவீதத்தை பெற்றது. ஆனால் அதற்கு முந்தைய தேர்தலில் பாஜக வெறும் 3 தொகுதிகளில் வெற்றியும் 10.2 வாக்கு சதவீதமும் பெற்றிருந்ததால் 2021 தேர்தல் முடிவு மேற்கு வங்கத்தில் பாஜகவிற்கு புதிய பலத்தை கொடுத்தது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி இப்போது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வலுவான எதிர்ப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சட்டவிரோத ஊடுருவலை ஊக்குவிக்கிறார் மம்தா என்பது சுவேந்துவின் தொடர் குற்றச்சாட்டுகளில் முக்கியமானது. மேற்கு வங்கத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அலைகள் நிலவுவதாக அடுக்கடுக்கான விமர்சனங்களை பாஜக முன்வைத்தாலும் கூட மம்தா பானர்ஜி SIR வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பணிகள் ஆரம்பித்த போதே சாட்டையை சுழற்ற ஆரம்பித்து விட்டார். அவர் அடுக்கிய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்வது போலவே மாநிலத்தில் முந்தைய தேர்தலில் 7.66 கோடியாக இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இந்த முறை 7.04 கோடியாக குறைந்துள்ளது. அதாவது 62 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டது. SIR பணிகள் ஆரம்பித்த போது முன்வைத்த எதிர்ப்பின் வீரியம் இன்றளவும் கொஞ்சமும் நீர்த்து போகாமல் பார்த்து கொண்டார் மம்தா பானர்ஜி அவர்கள். அது மட்டுமல்லாது திரிணமுல் காங்கிரஸில் யாரையெல்லாம் முன்வைத்து பாஜக விமர்சனங்களை அடுக்கியதோ அவர்களையெல்லாம் குறிப்பெடுத்து வைத்தாற்போல் இந்த முறை 74 சிட்டிங் MLAக்களை சீட் தராமல் புறக்கணித்துள்ளார் மம்தா பானர்ஜி அவர்கள்.
மம்தா பானர்ஜிக்கு முஸ்லிம் சிறுபான்மையினரின் ஆதரவு வலுவாகவே இருக்கிறது என்பது கள நிலவர கருத்தாக உள்ளது. இருப்பினும் மாநிலத்தின் உயர் சாதி இந்துக்களும் பட்டியல் பழங்குடி சமூகத்தினரும் திரிணமுல் காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலத்தில் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை, பெண்கள் பாதுகாப்பு விவகாரம் ஆகியன இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பாதகமாக எதிரொலிக்கும் என்றே கூறப்படுகிறது. மேற்கு வங்க அரசியல் களம் சாதி ரீதியில் கட்டமைக்கப்பட்டது இல்லை என்றாலும் கூட மாநிலத்தில் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய அளவில் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கின்றனர் என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். மாநில மக்கள் தொகையில் 23.51% பட்டியல் சமூகம், 5.7% பழங்குடிகள் என்கின்றன புள்ளி விவரங்கள். இவர்களை தங்கள் பக்கம் கவர்ந்துதான் பாஜக கடந்த 2021 தேர்தலில் 77 இடங்களை வசமாக்கியது என்றும் கூறப்படுகிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் சிறுபான்மையினரை சமாதானப்படுத்தும் அரசியலை செய்கிறார். சட்டவிரோத குடியேறிகள், அதாவது வங்கதேச ஊடுருவக்காரர்களால் மேற்கு வங்கத்தில் வேலைவாய்ப்பு பறிபோகிறது. லவ் ஜிஹாத் நடக்கிறது. அதனால் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதே பாஜகவின் பிரச்சாரமாக உள்ளது. இது ஓரளவு அங்கு எடுபட்டும் இருக்கிறது. இந்த தேர்தலில் மேற்கு வங்கத்தின் மிக முக்கியமான மாத்வா பட்டியல் சமூகத்தின் நம்பிக்கையை பெற்றால் மட்டுமே 2021 இழந்த தொகுதிகளை மம்தா பானர்ஜி அவர்களால் வென்றெடுக்க முடியும் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் மத்வாக்கள் பலரும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி தங்கள் வாக்கு யாருக்கு என்பதை வெளிப்படுத்தி வருகின்றனர். மம்தாவின் பலம் பலவீனம் அலசிய நிலையிலும் அவருக்கு பாஜக மட்டுமே போட்டி என்று தெளிவாக மீண்டும் உறுதியான நிலையிலும் அந்த போட்டியில் வெல்ல பாஜக முன் சில சவால்கள் இருக்கின்றன. அது முந்தைய தேர்தலில் இருந்து கற்றுக்கொள்ளும் பாடமாகவும் இருக்கலாம். கடந்த முறை மம்தா வெர்சஸ் பாஜக என்ற பாணியில் பிரச்சாரங்களை முன்னெடுத்த பாஜக இந்த முறை அந்த புள்ளியை பாஜக வெர்சஸ் திரிணமுல் ஆட்சியின் அவலங்கள் என்று திருப்ப வேண்டும் என்று அம்மாநில அரசியல் நோக்கர்களும் பாஜக அனுதாபிகளும் கூறுகின்றனர். மேற்கு வங்கத்தின் சாமானியர்கள் திரிணமுல் மீது மிகப்பெரிய விமர்சனமாக முன்வைப்பது திரிணமுல் கட்சியில் அதிகாரம் படைத்தவர்கள் மத்தியில் நிலவும் பணப்பறிப்பு போக்கும், அரசு அங்கங்களில் நிலவும் ஊழலும். இதை முன்வைத்து ஏற்கனவே மாநில அரசை டோல்முல் அரசு, வங்க மொழியில் லஞ்ச வசூல் அரசு என்ற விமர்சனங்கள் பாஜகவால் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அதை வலுப்படுத்துவதே கடந்த முறை 77 என்பதை இந்த முறை 120க்கும் கூடுதலாக தொகுதிகளை பெற்றுத்தர வாய்ப்பை உருவாக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பாஜகவிற்கு மிகப்பெரிய சவாலாக சொல்லப்படுவது மாநிலத்தில் கட்சிக்குள் நிலவும் பூசல்கள். உட்கட்சி பூசல்களால் அமைப்பு ரீதியாக பாஜக உடைந்து கிடக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. மேற்கு வங்க பாஜகவுக்கு ஓர் அழுத்தமாக மம்தாவின் நெருப்பு தெறிக்கும் ஆளுமைக்கு ஈடு கொடுக்கும் தலைமை வேண்டும். மேலும் மேற்கு வங்க மாநிலத்தின் பிரத்யேகமான கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு பாஜக நடக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. அதில் CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பில் 294 சட்டப்பேரவை தொகுதிகளில் திரிணமுல் காங்கிரஸ் 184 முதல் 194 வரை எளிதில் வென்றுவிடும் என்று கணித்துள்ளது. கிட்டத்தட்ட திரிணமுல் காங்கிரசுக்கு இது கிளியர் ஸ்வீப் என்று கூறுகிறது. பாஜக 98 முதல் 108 சீட் வரை வெற்றி கிட்டும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. மேற்கு வங்க தேர்தல் என்றாலே உள்ளாட்சி தொடங்கி நாடாளுமன்ற வாக்குப்பதிவு வரை வன்முறை சம்பவங்கள் இன்றளவும் தடுக்க முடியாதவையாக இருக்கின்றன.
கருத்து கணிப்புகள் 4வது முறையாக மம்தா ஆட்சிக்கு வாய்ப்பு என்று சொல்லும் சூழலில் வன்முறை சம்பவங்கள் பற்றி மாநில அரசு முன்கூட்டியே கணித்து கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பூவா தலையா என்பது நாணயத்தை சுண்டிவிட்டால்தான் தெரியும் என்பது போல் 2 கட்டங்களாக நடைபெறவிருக்கும் மேற்கு வங்க தேர்தல் முடிவு மே 4, 2026 வெளியாகும் போது திரிணமுல் வெர்சஸ் பாஜக போட்டியில் வெற்றி யார் பக்கம் என்பதை உணர்த்தும். மேற்கு வங்க தேர்தல் களம் 2026 இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.